Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு algebra exercise 3.6 ல 7th sum பார்க்கலாம். Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work னு கொடுத்திருக்காங்க. How long will it take to complete if they work together னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? பாரி வந்து ஒரு work முடிக்கிறதுக்கு 4 hours எடுக்கறாரு. ஓகேங்களா? அதே work வந்து அவர் யுவன் செஞ்சா அந்த work முடிக்கிறதுக்கு 6 hours ஆகுது. So என்ன இது தெரியுது பாரி விட யுவன் கொஞ்சம் ஸ்லோவா வர்க் பண்றாரு தெரியும் அது நமக்கு தேவையில்ல how long will it take to complete the work together ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு டைம்ல அவங்க முடிக்கறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சோ அது நமக்கு தெரியாது கண்டுபிடிக்க வேண்டியது சோ x hours வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா when they work together பாரி plus யுவன் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா x hours தான் முடிக்கறான்னு வெச்சுக்கலாம் x தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இந்த சம்க்கு நம்ம எப்படி ப்ரோசீட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எவ்வளவு வர்க் முடிக்கறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சோ பாரி வந்து 4 ஹவர்ஸ்ல total work முடிச்சிராரு இல்லையா 4 மணி நேரத்துல அந்த work ஃபுல்லா முடிச்சிராரு total work கம்ப்ளீட் பண்ணிராரு அப்போ 1 hourல வந்து எவ்வளவு work கம்ப்ளீட் பண்றாருன்னு பார்க்கணும் அப்ப என்ன பண்ணலாம் இங்க just cross multiply பண்ணுங்க cross multiply பண்ணும்போது இங்க question mark இங்க வரும் இந்த question mark என்னது work done in 1 hour work done in 1 hour is equal to 1 அங்க போயிடும் 1 4 கீழ வந்துரும் 1/4 of the total work so total workல 1/4 தான் முடிக்கறாங்க so work done in 1 hour வந்து 1/4 of the total work so 1/4 தான் முடிக்கறாங்க இப்போ யுவன் எடுத்துக்கோங்க யுவன் வந்து அதே கான்செப்ட் தான் யுவன் வந்து 6 ஹவர்ஸ்ல டோட்டல் வர்க் முடிக்கறாரு 1 ஹவர்ல வந்து எவ்வளவு வர்க் முடிக்கறாருன்னு பார்த்தா so 1 hour work done வந்து யுவனுக்கு இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1/6 of the total work so இது வந்து என்ன தெரியுது work done வந்து total டைமோட ரெசிப்ரோக்கலா இருக்கு இல்லையா 1/6 இங்கேயும் 1/4 so work done in 1 hourங்கிறது வந்து அந்த டைமோட ரெசிப்ரோக்கலா உங்களுக்கு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்போ டோட்டலா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகுது x hours வந்து டோட்டல் வர்க் முடிக்கறாரு சோ 1 ஹவர்ல எவ்வளவு வர்க் முடிக்கறாருன்னு பாத்தீங்கன்னா 1 hour work என்ன வருது 1/x of the total work so 1 hour work so நமக்கு இது மூணுமே தெரியும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் 1 hourல ரெண்டு பேரும் சேர்ந்து வர்க் பண்ணா எவ்வளவு வர்க் முடிக்கறாங்கன்னு பார்க்கணும் so 1/x is equal to 1/4 plus 1/6 அதாவது இது வந்து work done in 1 hour so இத கால்குலேட் பண்ணலாமா so 1/4 1/6 இருக்கு ரெண்டுத்தையும் LCM எடுக்கும்போது உங்களுக்கு 24 வரும் 4 வந்து 4 6 are 24 so numerator 6 வரும் 6 வந்து 6 4 times 24 இங்க 4 வந்துரும் so உங்களுக்கு என்ன வரும் 6 plus 4 10 10/24 so 1/x வந்து உங்களுக்கு 10/24 வரும் அதாவது work done in 1 hour ரெண்டு பேரும் சேர்ந்து வர்க் பண்ணும்போது 1 hourல 10/24 of the work முடிக்கறாங்க so இப்போ டைம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் x தான் கண்டுபிடிக்கணும் x எப்படி கண்டுபிடிக்கணும் இத ரெசிப்ரோக்கல் பண்ணாலே நமக்கு x வந்துரும் so இங்க இந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த பக்கமும் நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆகணும் so x is equal to 24/10 so டைம் x வந்து நமக்கு டைம் 1/x வந்து நமக்கு work done in 1 hour so x வந்து நமக்கு டோட்டல் டைம் கிடைச்சிரும் நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளவு hours 2% வைக்கணும் so இது வந்து 24/10 உங்களுக்கு என்ன வரும் 2.4 hours ஓகேங்களா so உங்களுக்கு minutes hours வந்து minutes கன்வர்ட் பண்ணனும் என்ன பண்ணனும் into 60 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் so 1 hourல வந்து உங்களுக்கு 60 minutes இருக்கு இல்லையா 1 hourல 60 minutes இருக்கு இப்போ இங்க நமக்கு 0.4 மட்டும் கன்வர்ட் பண்ணா போதும் 0.4 hoursல எவ்வளவு மினிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் இதே தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க வேற ஒண்ணும் இல்ல so x is equal to இந்த question mark is equal to 60 into 0.4 divided by 1 வரும் so that is equal to 60 into 0.4 வந்து உங்களுக்கு 24 minutes ஓகேங்களா 0.4 வந்து உங்களுக்கு 24 minutes so x is equal to 2 hours 24 minutes so இதுதான் உங்களோட ஆன்சர் so 2 hours 24 minutesல ரெண்டு பேரும் சேர்ந்து வர்க் பண்ணா அந்த வர்க்க முடிக்க முடியுது so இப்போ எக்ஸாம் பார்க்கலாம் இனியா bought 50 kgs of fruits consisting of apples and bananas னு கொடுத்திருக்காங்க she paid twice as much per kg for the apple as she did for the banana அதாவது ஆப்பிளோட காஸ்ட் வந்து பனானாவோட காஸ்ட் விட டபுளா இருக்கு 1 kg ஓட காஸ்ட் if இனியா bought 8800 worth of apples 1800 rupees க்கு full apple வாங்கிருக்காங்க 600 rupees க்கு banana வாங்கிருக்காங்க இப்போ each fruit வந்து எவ்வளவு kgs வாங்கிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ ஆப்பிளோட weight வந்து ஆப்பிள் வந்து நம்ம x kgs னு வெச்சுக்கலாம் banana வந்து நம்ம y kgs னு வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ டோட்டலா எவ்வளவு kgs வாங்கிருக்காங்க x + y 2 கிலோ ஆட் பண்ணா உங்களுக்கு டோட்டலா 50 kgs வாங்கிருக்காங்க அது நமக்கு கொடுத்துட்டாங்க இப்போ third ஸ்டேட்மென்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க if இனியா bought 1800 worth of apples and 600 worth of bananas னு வாங்கிருக்காங்க அப்போ 1 kg cost and the cost of 1 kg apple
காஸ்ட் ஆஃப் 1 kg ஆப்பிள் என்ன வரும் 1800 டிவைடட் பை x வரும். காஸ்ட் ஆஃப் 1 kg ஆப்பிள் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன 1800 டிவைடட் பை தி டோட்டல் வெயிட் போட்டா உங்களுக்கு 1 கிலோவோட காஸ்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் banana உங்களுக்கு என்ன வரும் 600 divided by y. So total cost of banana 600 divided by the total weight போட்டா உங்களுக்கு 1 kg of banana ஓட weight கிடைச்சிரும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மென்ட் படிங்க. காஸ்ட் வைஸ் ரிலேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் காஸ்ட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? டேட்டா weight கொடுக்கல. அதனால காஸ்ட் எடுத்து நம்ம ரிலேட் பண்ணி ஆகணும். So 1 kg of cost of apple வந்து banana ஓட காஸ்ட் விட டபுளா இருக்கு. அது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் 1800 by x is equal to 2 into 600 divided by y. So 1 kg apple ஓட காஸ்ட் இது வந்து banana ஓட காஸ்ட் வந்து 1 kg banana ஓட காஸ்ட் வந்து 2 times அதிகமா இருக்கு. அதனால தான் நாங்க 2 போட்டுருக்கேன். சோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபர்தரா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ y க்கு பதிலா இங்க நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு கண்டுபிடிச்சலாம் y கண்டுபிடிச்சலாமா y is equal to 50 minus x ன்னு எழுதலாமா 50 minus x x இந்த பக்கம் போனா y is equal to 50 minus x. so y க்கு பதிலா நான் 50 minus x சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 1800 divided by x is equal to 2 into 600 divided by 50 minus x. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? சோ 20 இங்க கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்போ 18 is equal to எப்படியோ அது டிவிஷன்ல தான் வரும் இல்லையா? இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு டிவிஷன் வரும். இங்க 2 6 ஆ உங்களுக்கு 12 வந்துரும் divided by 18 by x is equal to 50 minus x. சோ ஃபர்தரா இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். 6 டேபிள்ல 3 டைம்ஸ் போகும் 6 டேபிள்ல 2 டைம்ஸ் போகும். இப்போ இத ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 50 minus x into 3 is equal to 2x னு வரும். ஓகேங்களா? x வந்து 2 கூட மல்டிப்ளை ஆகும். இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 150 minus 3x is equal to 2x னு வரும். so 150 is equal to 3x அந்த பக்கம் போனா உங்களுக்கு 2x plus 3x வரும். டோட்டலா உங்களுக்கு 5x. so இப்போ 5x is equal to 150 இருக்கு. so x is equal to 150 divided by 5 that is equal to 3 times போகும் 30. so x is equal to 30 kg. அப்போ டோட்டலா ஆப்பிள் வந்து 30 kg பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. x கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ y கண்டுபிடிக்கணும். y க்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to 50 minus x. x வந்து நமக்கு 30 தெரியும். y is equal to 20. 50 minus 30 20. so banana வந்து டோட்டலா 20 kg பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஐ திங்க் இந்த வீடியோல இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.